துரைபாண்டியன் சார் ரொம்ப முக்கியமான கேள்வியை வந்து மத்திய அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு சாப்பாடு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில இந்த கொஸ்டினை வந்து அவரு ரைஸ் பண்ணி கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சி, சாப்பாடு போடுற நிகழ்ச்சி, விரிவாக்கம் பண்ற திட்டத்துல ரொம்ப அந்த அவர் கேட்ட கேள்வி கீழே உட்காந்துருந்த குழந்தைங்களுக்கு புரியுமா புரியாதான்னு கூட நமக்கு தெரியாது. இது ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியில் அவர் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தையே இவங்க மாற்றணும்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய கல்வி முறையவே மாற்றணும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு முதலமைச்சர் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்வி அப்படிங்கிறது மத்திய அரசால் முதல்ல பொருட்படுத்தப்படுமா? இல்லை, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், காமராஜருடைய பிறந்த நாள். மதிய உணவு திட்டத்தை முதல்ல சிங்காரவேலர் தான் கார்பரேஷனில் கொண்டு வந்தார் அவருடைய பகுதியில். அதுக்கப்புறம் தியாகராய செட்டியார் இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை மேம்படுத்தியவர் கர்ம வீரர் காமராஜர். அப்போ காமராஜர்கிட்ட பல பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க. இப்போ அண்மையில் ஒரு புத்தகம் வெளிவந்தது, கலைஞர் தான் வெளியிட்டார், வீரபாண்டியன் எழுதிய ஒரு புத்தகம், ஆகட்டும் பார்க்கலாம்னு ஒரு புத்தகம். காமராஜரை பார்த்து 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது. நீ 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி தொடங்கின, நல்ல விஷயந்தான். 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நடுநிலைப் பள்ளியை தொடங்குனீங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் ஏன் மத்தியான சோறு போடணும்னு சொன்னீங்கன்னு கேட்டான். நீங்கள் ஏன் புத்தகம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் ஏன் சீருடை வழங்க வேண்டும் என்று கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னார், என்னல நீங்களாம் படித்தவங்களா இருக்கீங்களே, உங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் கேள்வி கேட்குறீங்களே, மத்தியான சோறு வாங்கறதுக்கு அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்ல, அப்போ அது காதில் ஆனாவனா உழுவும்லன்னார் காமராஜர். புத்தகம் ஏழை வீட்டு பிள்ளை தானே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்க வருது, புத்தகம் நம்ம வாங்கி கொடுக்கலன்னா அந்த பிள்ளை எப்படி பார்த்து படிக்கும் சொன்னார். அப்புறம் சீருடையை பற்றி கேட்டார்கள். சீருடைக்கு அவர் சொன்னார், ஒரு குழந்தை பட்டாடை உடுத்தி கொண்டு வந்து பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கும், இன்னொரு குழந்தை கிழிஞ்ச ஆடையா அணிந்திருக்கும். அப்போ அந்த வேறுபாடு என்பது சின்ன குழந்தைய மனசில் பதிந்துவிடு என்ற காரணத்தினால் நான் சீருடையை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். எனவே அந்த காமராஜர் பிறந்த தினத்தில் இன்னைக்கு தமிழக முதல்வர் பேசியிருக்கிற பேச்சு ஒரு அற்புதமான பேச்சு. அவர் வந்து குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்தை பற்றிலாம் பேசிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்திய நாட்டில் 67 லட்சம் குழந்தைகள் பட்டினியால் இருக்கிறார்கள். இதை நான் சொல்லல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கிளினிக்கல் ஸ்டடியோட ரிப்போர்ட். கம்மி ஹங்கர் இண்டெக்ஸில் 125 நாடுகளில் 111. நான் குழந்தைகளை மட்டும் சொல்கிறேன், 67 லட்சம் குழந்தைகள் பட்டினியாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஸ்கீமை தொடங்கும் போது 1500, அதாவது அண்ணா பிறந்தநாளில் 15/9/2022 தொடங்கும் போது 1545 பிரைமரி ஸ்கூலுக்கு தொடங்கினார். 1,16,000 குழந்தைய. 25/8/2023 அனைத்து பள்ளிகளும் அதாவது அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். 30,992 பள்ளிக்கூடங்கள். அதெல்லாம் எவ்வளவு குழந்தைங்கன்னா 18,50,000 குழந்தைகள். இன்னைக்கு 2,23,536 குழந்தைகளுக்கு, அதாவது எய்டட் உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் 3,995 பள்ளிக்கூடங்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் திரு முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒன்று. அடுத்தது வந்து கல்வி எப்படி மாறுச்சு பாவன் அவர்கிட்ட கேட்டேன். 42வது சட்ட திருத்தம்னா என்னன்னு கேட்டேன், சொல்லுவார்னு நினைச்சேன். 42வது சட்ட திருத்தம்னு ஒன்று அவசர நிலையில பண்ணாங்க. அப்படி அவசர நிலையை பண்ணும்போது 5 விஷயங்களே அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவசர நிலையில் 42வது சட்ட திருத்தம் பண்ணும்போது கல்வியை மாநில பட்டியலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபாரஸ்ட்டை கொண்டு போயிட்டாங்க, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸை கொண்டு போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு 5 விஷயங்களை மத்திய அரசாங்கம் தன்னுடைய பட்டியலில், பொதுப்பட்டியல் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இப்போ முதல்வர் கேட்ட கேள்வி அதுதான். அவசர நிலை ஜூன் 25 கருப்பு நாள்னு சொன்னா நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. காந்தியை கொன்றார்களே அந்த நாளை எந்த நாள் என்று நாம் அனுசரிக்கலாம்? அது ஒரு முக்கியமான கேள்வி. மணிப்பூர்ல இந்திய நாட்டுடைய பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்றார்களே அந்த நாளை எந்த நாள் என்று சொல்லலாம்? குஜராத்தில் படுகொலை நடந்தது, ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்களை சாகடித்தார்கள், கொன்றார்கள். பில்கிஸ் பானு வழக்கு நடந்தது. இருங்க, நீங்க பேசும்போது நான் தலையிடல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பில்கிஸ் பானு அந்த வழக்கு, இது மாதிரி பல விஷயங்கள். அப்ப குஜராத் படுகொலை தினம் என்று ஒன்று அனுஷ்டிக்கலாமா? அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. மசூதி இடிக்கப்பட்ட தினத்தையும் சொன்னாரு. மசூதி இடிக்கப்பட்டது அது முக்கியமான விஷயம். மசூதி இடிக்கப்பட்டதையும் சேர்த்து கொண்டாடலாமாங்கிறதா இன்னைக்கு இருக்கிற கேள்வி. ஆனா நான்
அது வந்து அவசர கால வரும்போது நான் மாணவனாக இருந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தவன். நான் நல்லா ஞாபகம் இருக்கிறது சார். ஆமா, நான் 2ஆம் வருடம் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ அந்த தவறுகளை எல்லாம் கண்ணால பார்த்தோம். ஒரு அரசியல் அறிவை ஊட்டியதே அந்த அவசர நிலை தான். ஆனா இந்த அவசர நிலைக்கு பொறுப்பேற்று இந்திரா காந்தி மக்கள் மத்தியில பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். நான் கேட்கிறேன், பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில தோல்வி அடைஞ்சீங்க. ஜிஎஸ்டி வந்து இப்ப சொல்றாங்க 69 லட்சம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது என்று சொல்லி அரசு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த நாட்டில் விஷயமே கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? ஜிஎஸ்டி, பண மதிப்பு நீக்க நடவடிக்கை, அதுக்கு அடுத்த கொரோனால 11,30,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 4.3% ஜிடிபியில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது சொன்னார்களே, நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? நீங்க செய்த தவறுக்காக எப்பயாவது வருத்தம் தெரிவித்ததுண்டா? மணிப்பூரில் நிர்வாணமா அழைத்து சென்ற பொழுது உங்களால் பேசக்கூட முடியவில்லை. இந்த நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் பேச வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்திய நாட்டு பிரதமர் அங்க பேசுகிறார். அதுவரையில அவர் பேசவே இல்லை. அப்போ நீங்க இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்போ இந்த ஜூன் 25 கருப்பு தினம் என்று சொன்னால் நாம் பல கருப்பு தினங்களை பட்டியலிட்டு நேர்மையான அரசாங்கம் என்று சொன்னால் அவைகளையும் கடைபிடிக்க வேண்டும். ஒண்ணு.